ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் அல்லது சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் ஏப்ரல் 2024 உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இல்லை செக்ஷன் பியில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். இந்த சைட் ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் 5 சென்டிமீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். அதாவது ஒரு ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர், அதோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து புக்கில் சாப்டர் 3ல் எக்ஸாம்பிள் 2 சாப்டர் 3ல் எக்ஸாம்பிள் 2 தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்கொயரோட சைடு தான் 5 சென்டிமீட்டர். இப்போ சைடு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் இந்த சுற்றி இருக்கிற லென்த்தை தான் நம்ம கேட்டிருக்காங்க. அதுதான் பெரிமீட்டர்னா இந்த ஸ்கொயரோட சுற்றி இருக்கிற லென்த்து. இப்போ எஸ் 5 சென்டிமீட்டர். இதுக்கு ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா 4 இன்ட்டு எஸ். எஸ் வந்து 4 சைடு இருக்கா, 1 2 3 4. அப்போ 4 இன்ட்டு எஸ் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். இப்போ 4 இன்ட்டு எஸ் என்னது? சைடு தான் 5 சென்டிமீட்டர். அப்போ 4 இன்ட்டு 5 20 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன? 20 சென்டிமீட்டர். இதே மாதிரி மாடலில் நிறைய சம் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர், 20 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். வாட் வேர்ட்ஸ் வில் யூ see if a mirror is placed at the bottom of the words mom and com? இது வந்து ஒரு மிரர் வச்சு தான் இந்த சம் இருக்குது. நீங்கள் மிரரில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு இது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த சம் உங்களுக்கு 4th சாப்டரில் எக்ஸாம்பிள் 7th சம்மாக இருக்குது பாருங்கள். இது எப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் கொஸ்டின். மாம் அதை நீங்கள் மிரரில் வச்சு பார்த்தீங்கன்னா WOW அப்படின்னு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு COM எப்படி ஆகும்னா கவ் ஆகும். COM வந்து எப்படி ஆகும்? இந்த மாதிரி W ஆகும். எப்போதுமே M வந்து ரிஃப்ளெக்ட் ஆகையில் உங்களுக்கு Wவாக சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான் சம். மாமு வந்து ஓவாயிரும், காம் வந்து COW கவ் ஆயிரும். அவ்வளோதான் சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.